வணக்கம். எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் சேலம்லேருந்து. இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிஇபி மெசனைன் பில்டிங் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, இந்த பில்டிங் வந்து கோயம்புத்தூர் கோவைப்புதூரில் செஞ்சு கொடுத்துருக்கோம். எஸ்ஆர்எஸ் கம்ப்ளீட் பண்ண அடுத்த ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பிஇபி மெசனைன் பில்டிங். ஃபேக்ட்ரி, வேர்ஹவுஸ், இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்டுங்க. முதல்ல பிஇபின்னு என்னென்னு பார்த்துருவோமா? பிஇபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ரீ என்ஜினியர்டு பில்டிங். ஃபேக்ட்ரியில் நாங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக அங்கே வச்சு அசம்பிள் பண்ணுற பில்டிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் பிஇபி பில்டிங். அப்போது மெசனைன் பில்டிங்னா என்ன? மெசனைன்கிறது ஒரு பில்டிங்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோருங்க. இப்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒரு முழு ஃப்ளோர் பண்ணலாம், இல்லை பார்ஷியலாக உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் போதும் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு மட்டுமே கூட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் மெசனைன் ஃப்ளோருங்க. சரி, இப்போ இதோட பயன்பாடுகள் என்னென்னு பார்த்துட்டோம்னா, வேர் ஹவுஸில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டபுள் பண்ணிக்கலாம், ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஏரியா அப்புறம் ஆஃபீஸ் ஏரியாவை செப்பரேட் பண்ணிக்கலாம், கோடவுனில் மெட்டீரியல் ஸ்டாக்கிங் இருக்கும், அதில் லைட் வெயிட், ஹெவி வெயிட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் ஏரியாவை டபுள் பண்ணிக்கலாம். சின்ன இடம் தான் இருக்குது, மேக்ஸிமம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டபுள் ஸ்பேஸ் கிடைக்குங்க. அதாவது ஒரே பில்டிங்கில் 2 மடங்கு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ரொம்ப கம்மி, சிவில் ஒர்க்கு ரொம்ப மினிமம் தான், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்குங்க ஒரு பில்டிங்கில். மெசனைன் ஃப்ளோர் எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி டைப் பொறுத்து டிசைன் மாறும். ஹெவி லோடுனா ஹெவி செக்ஷன் பீம்ஸ் கொடுப்போம், லைட் லோடுனா லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுவோம். சரி, பிஇபி யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்க, ஒர்க் ஷாப்பு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனுங்க. யாருக்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஷார்ட்டேஜ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் 100/50ங்க, 100x50, 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. பட் அவங்களுக்கு அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட் இடம் பார்த்தல, பக்கத்தில் வேறு இடமும் இல்லை, வேறு இடத்துல போய் ரெண்டலுக்கு அவங்க பிளான் பண்ணவும் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ளேயே அகைன் இன்னொரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம மெசனைன் ஃப்ளோர் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பேஸ் ஏரியா அவங்களுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு, அவங்க யூட்டிலிட்டி கிடச்சிருக்கிறது 10000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசனைன் ஃப்ளோர் இல்லை பிஇபி பில்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.